நம்முடைய இக்கட்டுகளில் நமக்கு துணையும் பலனுமாய் இருக்கிற நல்ல கர்த்தருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 119 134 வசனம். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். துதிக்க சங்கீதம் 34 வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நாம் வாழும் இவ்வுலகில் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நம்மேல் பொறாமை கொள்கிறவர்கள் மூலமாகவும், நம்முடைய வளர்ச்சியை தடுக்கும் விதத்தில் நமக்கு விரோதமாக மனுஷர் செய்யும் இக்கட்டுகளின் மூலமாகவும் நமக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். அந்த சூழ்நிலையில் நம்முடைய மாம்சத்தின் மூலமாக நாம் நம்முடைய எதிராளியை மேற்கொள்ளலாம், ஜெயம் கொள்ளலாம் என்று எண்ணி நாம் காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்துவிட்டு கர்த்தர் நமக்காக எழும்பி கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கான நீதியை நிலைநாட்டுவார், மேலும் நம்மை சமாதானத்தோடு காத்து கொள்வார். நாம் மாம்சத்தில் பிரயாசப்படும் பொழுது அது நமக்கு நல்ல முடிவையும் சமாதானத்தையும் தராது. ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களையும் சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் இந்த நாளில் தாழ்த்தி போட்டு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய எல்லைகளிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட வேண்டும் என்றும், நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்களை கர்த்தர் தாழ்த்தி போட வேண்டும் என்றும், நமக்கு விரோதமாக எழும்பும் சத்துருவின் கிரியைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே முடக்கப்பட்டு போக வேண்டும் என்றும் இந்த நாளில் போராடி ஊக்கமாய் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் உடனே செவி கொடுத்து அவர்களை அவருடைய இக்கட்டிலிருந்து விடுவிக்க வல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார ஸ்தோத்திரித்து உயர்த்துவோம்.